நேத்து சட்டசபையில் பேசின முதல்வர் விஜய் அவமானம் ஓமானம்னெல்லாம் உருட்டி இருந்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நான் எப்பேற்பட்ட அவமானத்தையும் சந்திக்க தயார் அப்படின்னு முரட்டுத்தனமாக மூக்க சிந்தி இருந்தாரு. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேச்சுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பித்தலாட்டங்கள் இருக்குது, கர்ண கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த இயற்கை இருக்குது பாருங்க, இயற்கை. இந்த இயற்கை நம்மளை பேரன்பும் பெருங்கருணையும் கொண்டு நேசிச்சே ஆக வேண்டிய தேவை இருக்குது. இயற்கையின் பெருங்கருணையிலையும் பேரன்புலையும் 10%, வெறும் 10% நம்ம மேல குறைஞ்சா கூட கர்ண கொடூரமான பின்விளைவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல கன்றாவிகளையும் இந்த மாதிரியான பித்தலாட்ட பேச்சுகளையும் தொடர்ச்சியா கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பித்தலாட்ட பேச்சுகளுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடியே அதே முதல்வர் விஜய் தலைமையில இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எம்பிக்கள் கூட்டம், அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்னு ஒரு கூட்டத்தை, ஒரு கூத்த விஜய் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதில் இருக்கிற கூத்துக்களையும் கொடூரங்களையும் பற்றி கொஞ்சம் பேசணும், பேசிட்டு போயிடுவான். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கும். இவங்க அப்படி எண்ணத்தை அந்த கூட்டத்தில் அறுத்து தள்ளுனாங்க, பிஜேபிக்கு எதிராக ஆக்ரோஷமாக அப்படி எண்ணத்தை பிடுங்கி நட்டாங்க, எண்ணத்தை பண்ணினாங்க அப்படின்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவான். இதில் எதுக்காக இந்த கூட்டம், இதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசுவான். உண்மையில் விஜய்க்கெல்லாம் பிஜேபியை எதுக்கிறத பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. அவருக்கெல்லாம் அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டில் சொகுசாக சைரன் வச்ச காரில் போயிட்டு வரணும், அதிகார போதையை என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். அதை தாண்டியெல்லாம் அவருக்கு எந்த திட்டமும் கிடையாது. பிஜேபிக்கு எதிராக பேசுகிற எண்ணமெல்லாம் அவருக்கு எதுவும் கிடையாது. அப்படி இருந்தும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எதுக்காக இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறாங்கன்னா வேற என்ன, காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்காக தான். காங்கிரஸ் உள்ளுக்குள்ளே இருந்து குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மைலேஜ் தேத்த வேண்டிய அவசியம் இருக்குது. காவிரியில் தண்ணி வராத இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஏதாவது பண்ணி அரசியல் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக நிற்கிறவங்கன்னு காட்டி தான் ஆகணும். கூடவே விஜய்க்கும் பல நெருக்கடிகள் இருக்குது. பல இடங்களில் தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, காவிரியில் தண்ணி இல்லை, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் திசை திருப்புறதுக்காக நாங்களும் மாநில நலனுக்காக நிற்கிறவங்க தான். திமுகவை விட எங்கள் விசுவாசம் தான் மாநில நலனில் அதிகம் அப்படின்னு காட்ட வேண்டிய தேவை 2 பேருக்கும் இருக்குது. அதனால கூட்டு சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே காங்கிரஸை கூட்டணியில் வச்சு சமாளிக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. அது ஒரு மாதிரியான கட்சி. பண்ணையார் மகன்கிற மோட்லேயே தான் காங்கிரஸ்காரங்க தெரியுவாங்க. மேலிடத்துலேருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் பண்ணையார் மகன்ற மோட்லேயே தான் அந்த மாதிரி மீசையை முறுக்கிட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டே தான் தெரியுவாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறதுலாம் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. விஜய்க்கு இந்நேரத்துக்கு அந்த உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கான். கையில் காசு இருக்குதோ இல்லையோ, உங்கள் ஒப்பனுக்கு எல்லாத்துலேயும் ஒரு கெத்துங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியோட அடையாளமே. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆட்சி அதிகாரம் இருக்குதா இல்லையா, இல்லை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா, எதிர்கட்சியாவது இருக்கிறோமா இல்லையா, என்ன கணக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதே கதை தான். உங்கள் அப்பனுக்கு கையில் காசு இருக்குதோ இல்லையோ, எல்லாத்துலேயும் ஒரு கெத்து தான் அப்படிங்கிற மோட்லேயே தான் காங்கிரஸ்காரங்க தெரியுவாங்க. இப்போ விஜய்கிட்டையும் அவங்க அந்த மோட்லேயே தான் நடந்துக்குவாங்க. எங்கள் தயவில் தானே ஆட்சி நடத்துகிற, அப்புறம் என்ன நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டீங்களா, எங்களால் தானே உங்கள் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது, செய்யுங்க பாசு அப்படின்னு மென்மையா, ரொம்ப மென்மையா சொல்லியே விஜயனாவை இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்ங்கிற பேரில் இப்போ அந்த கூத்து நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் மேட்ரு என்னன்னா, பல பேர் திமுகவை இதில் நெஞ்ச பொழந்து காட்ட சொல்கிறாங்க, அவங்களோட விசுவாசத்தை காட்ட சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் பிஜேபியை பழைய மாதிரி ஆக்ரோஷமாக எதுக்கல, டீலிமிட்டேஷனுக்கு எதிரான விஷயம் தானே இது, இதுலேயே உங்கள் எம்பிக்கள் கலந்துக்கல, அப்போ பிஜேபியோட சமரசமாக போயிட்டீங்களா, சங்கிகளோட சமரசமாக போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் விஜய் ஏற்பாடு பண்ண இந்த கூட்டத்தில் டிஎம்கே எம்பிக்கள் கலந்துக்காததுங்கிறது சரிதான், அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நெஞ்ச பொழந்து அவங்க விசுவாசத்தை காட்டிக்கிட்டுலாம் இருக்கணும்னாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நெஞ்ச பொழந்து நாங்கள் மாநில உரிமைக்கு ஆதரவாக தான் இருப்போம், எங்கள் கொள்கையே மாநில உரிமை தான் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசிய கூந்தல்லாம் கிடையாது. டீலிமிட்டேஷனை பெரிய அளவுக்கு முன்னெடுத்தது டிஎம்கே தான். ஸ்டாலின் தான் இந்திய அளவில் அதுக்கு எதிராக பேசி அதை பற்றின விழிப்புணர்ச்சியை பெரிய அளவுக்கு உண்டு பண்ணாரு. அதில் அவங்க தான், ஸ்டாலின் தான் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ. அதை அவங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அந்த கொள்கையிலிருந்து அவங்க விலகி போகவெல்லாம் இல்லை. இதே ஏப்ரல் 14ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வரப்பட்ட போது திமுக அதை எதிர்த்து தோக்கடிச்சுச்சு. அவ்வளவுதான். அதுதான் விசுவாசம், அதுதான் மாநில உரிமைக்காக திமுக நிற்கிற அந்த விஷயங்கிறத
சும்மா இவங்கிட்ட எல்லாம் போய் நெஞ்ச பொழந்து காட்ட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு திரும்பவும் பிஜேபி அந்த பில்லை கொண்டு வரும்போது அதில் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான், அதை திமுக ஆதரிச்சா மட்டும்தான் திமுக தமிழர்களின் நலனுக்கு எதிராக போயிட்டதாகவும் சங்கிகளோட சமரசம் பண்ணிக்கிட்டு போயிட்டதாகவும் அர்த்தம். சும்மா காங்கிரஸ் மாதிரியெல்லாம் குருட்டுத்தனமாக எல்லாத்தையும் எதுக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. நாளைக்கு பிஜேபி கொண்டு வர்ற அந்த பில்லுல தமிழ்நாட்டுக்கு சாதகமான விஷயங்கள் இருந்தால், தமிழர்களின் நலனுக்கு எதிரான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் அதை தாராளமாக திமுக ஆதரிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், காங்கிரஸ் மாதிரி குருட்டுத்தனமாலாம் எல்லாத்தையும் எதுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா காங்கிரசின் நலன்கிறது வேற, தமிழ்நாட்டின் நலன்கிறது வேற. காங்கிரசின் நலன்கிறது வேற, தமிழ் மக்களின் நலன்கிறது வேற. காங்கிரஸுக்கு அகில இந்திய அளவில் வேற விஷயங்கள் நலனா இருக்கலாம், அது தமிழ்நாட்டின் நலனா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. காங்கிரஸ் ஒன்றை எதுக்குதுங்கிறதுக்காகவே குருட்டுத்தனமா எல்லாரும் அதை எதுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி எதுக்கிறதுனாலயே அவங்க மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்க தேவையில்லை. நாளைக்கு பிஜேபி கொண்டு வர போற அந்த பில்லுல, அந்த பில்லை அவங்க எப்போ கொண்டு வர போறாங்க, கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இன்னும் 4-5 நாள் தான் பார்லிமெண்டே நடக்க போகுது. ஸோ இந்த இதுல எல்லாம் அவங்க கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா அவங்க அப்படி கொண்டு வந்தா அதுல என்ன இருக்குது, தமிழர்களின் நலனுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குதா, திமுக ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து விலகி அதை அவங்க ஆதரிக்கிறாங்களா, அதை பார்த்து தான் திமுக சங்கிகளோட சமரசமா போயிருச்சுங்கிற ஒரு முடிவுக்கு நாம வர முடியுமே தவிர, சும்மா காங்கிரஸ்காரன் சொல்றாங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தெரியணும்லாம் அவசியம் இல்லை. அதனாலதான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், காங்கிரசின் நலன்கிறது வேற, தமிழ்நாட்டின் நலன்கிறது வேற. திமுக தமிழ்நாட்டின் நலன் பக்கம் நின்னா போதும். அதுதான் திமுக தொடர்ச்சியா சொல்லி வர்ற விஷயம். அதுல இருந்து அவங்க விலகி போனாதான் நாம திமுகவை எதிரியா பார்க்கணும். இன்னைக்கும் அவங்க தெளிவா சொல்றாங்க, ஏற்கனவே டீலிமிட்டேஷன்ல எங்க நிலைப்பாடு என்னவோ அதுதான் இப்பயும், அதுல இருந்து நாங்க மாற போறது இல்லைன்னு இவ்வளவு பேசுறாங்களே இவங்க. இதுவே ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த பில்லு வரும்போது இதே விஜய் கூட்டம், இதே தாவேகா கும்பல் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எதையாவது வாயை திறந்ததா? ஸ்டாலின் தான் அதை தீயிட்டு கொளுத்தினாரு, அவங்க தான் எதிர்த்து அதை முறியடிச்சாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. இவங்க ஏதாவது வாயை திறந்தாங்களா? திடீர்னு இவங்களுக்கு அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி அப்படியே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துமா, நாம அதை நம்பணுமா? என்னத்தை சொல்றது? அதே மாதிரி திமுக பழையபடி பிஜேபிக்கு எதிராக ஆக்ரோஷமா செயல்படல, அட்டாக் மோட்ல செயல்படலங்கிற அந்த விமர்சனத்தையும் நாம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது இருக்கிற சுதந்திரம்ங்கிறது வேற, அப்ப கிடைக்கிற வாய்ப்புங்கிறது வேற, வசதிகள் வேற, அது வேற கதை. எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படியெல்லாம் செயல்பட முடியாது. எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியின் எல்லைகளுக்குள்ள உட்பட்டு தான் செயல்பட முடியும். எதிர்கட்சியா இருக்கும்போது அதுக்குண்டான அதிகார வரம்புல தான் செயல்பட முடியும். எல்லா நேரமும் அப்படியே முறுக்கிட்டுலாம் தெரிய முடியாது. மேட்ரு என்னன்னா, பிஜேபி கொண்டு வர்ற சட்டம் தமிழர்களின் நலனுக்கு, தமிழ்நாட்டின் நலனுக்கு ஆதரவா இருக்குதா, எதிர்ப்பா இருக்குதா, அதை திமுக எப்படி கையாளுது, அதுதான் பாயிண்ட். சும்மா நீங்க ஏன் பிஜேபிக்கு எதிராக பழையபடி முஷ்டியை முறுக்கலன்னு பேசுறதெல்லாம் அது சும்மா பொழுதுபோகாத இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அரசியல்ங்கிறது மாறக்கூடியது தான். அதிகாரம் இருக்கும்போது ஆக்ரோஷமா செயல்படுற அளவுக்கு அதிகாரம் இல்லாத போதெல்லாம் செயல்பட முடியாது. நேக்கா தான் ஹேண்டில் பண்ணணும். எப்படி இருந்தாலும் திமுக தமிழ்நாட்டின் நலனை எப்பயும் விட்டு கொடுக்காதுன்னு நான் நம்புறேன். அதே போல தான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேசுறதெல்லாம் சும்மா, அது சும்மா பேசிக்கிட்டு கிடக்கட்டும். பிஜேபியோட சமரசமா போயிட்டாங்கன்னு 2 நாளைக்கு கத்திக்கிட்டு கிடப்பாங்க, கத்திக்கிட்டு கிடக்கட்டும்ங்கிறேன். ரைட். இப்போ அந்த அவமானம் ஓமானம்ங்கிற பித்தலாட்டத்துக்கு வர்றேன். விஜய் சார் என்ன சொல்றாருன்னா, சிஎம் விஜய் சார் என்ன சொல்றாருன்னா, நான் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு யோசிச்சதெல்லாம் உண்மைதான். பக்கத்து நாடுகளே பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் போது பக்கத்து மாநிலங்களுக்குள்ள அப்படியான ஒரு முயற்சியை ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அது தப்பா இருந்தா பரவாயில்ல, அப்படி ஒரு அங்க போய் அப்படி ஒரு அவமானம் எனக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் நான் தாங்கிக்க தயாராக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய தியாகி மாதிரி பேசுறாரு. சிம்பத்தி கிரியேட் பண்ண முயற்சி பண்றாரு. இதுல மேட்ரு என்னன்னா, இதுல எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. இவர் அங்க போய் அவமானப்படுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா தமிழக முதல்வர்கள் இதுக்கு முன்னாடி அங்க அவமானப்படுத்தப்பட்டதே கிடையாதா என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே காவிரி பிரச்சனை வந்த போது ஸ்டாலின் உருவ பொம்மையை போட்டு எரிச்சாங்க, போட்டோவை கொளுத்துனாங்க, போட்டோவை செருப்பால் அடிச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அப்ப ஸ்டாலின் இப்படி வந்து அவமானம் ஓமானம்னா உருட்டிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அது உருட்ட தெரியாததுனால தான் அவர் கூப்பிட உட்காந்துருக்கிறாரு என்னவோ. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இவங்க கிட்ட எந்த தெளிவும் கிடையாது. நாங்க வெளிப்படையா ஆட்சி நடத்துறோம், வெளிப்படைத்தன்மையோட நிர்வாகம் பண்றோம்னு சும்மா உருட்டுறாங்களே தவிர எந்த நிலைப்பாட்டிலையும் எந்த வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. சும்மா ஒரு நியூஸை கசிய விடுறாங்க, அப்படியே லைட்டா லீக் பண்ணி விடுறாங்க. ஒரு 10-15 நாள் அதை பேசுபொருளாக்குறாங்க. எதிர்கட்சிகளின் விமர்சனத்தை எல்லாம் கவனிக்கிறாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு
வந்து அதுக்கு ஏத்த மாதிரி உருட்டுறாங்க. அவ்வளவுதான். இவங்க கிட்ட இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது சம்பந்தமா எந்த தெளிவான ஒரு திட்டமிடலும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ இவர் அவமானம் அவமானம்னு இப்போ வந்து உருட்டுறாருல்ல, போக வேண்டியதானே. அதை யார் தடுத்தா? இவர் பிளான் பண்ணபடி கர்நாடகா போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே. அதுதான் உங்களோட கொள்கையா இருந்தா தாராளமா செய்யுங்க. இங்க பாருங்க, நாங்க அவங்க மாதிரி நடக்க போறதில்ல, எங்களுக்குன்னு நிலைப்பாடுகள் இருக்குது. நாங்க இந்த ரூட்ல தான் இந்த பிரச்சனையை அணுக போறோம். பேச்சுவார்த்தையின் மூலம் தான் இந்த பிரச்சனையை நாங்க தீர்க்க முயற்சி பண்ண போறோம். இதுதான் எங்க நிலைப்பாடு சொல்லிட்டு தாராளமா போங்க. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க, அதுதான் அவங்களோட வேலை. நீங்க எதிர்க்கட்சிகளோட எல்லா விமர்சனத்தையும் மதிச்சு தான் செயல்படுறீங்களா? அதான் எந்த ஐடியாவும் கிடையாது இவங்களுக்கு. சும்மா ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ற பிளான் இருந்தது, அது கடைசி நேரத்தில் கேன்சல் ஆயிருச்சு. அந்த ஏமாற்றத்தை, அந்த இழப்பை இப்படி மூக்க சிந்தி கண்ணை கசக்கி நான் எந்த அவமானத்தையும் சந்திக்க தயார் அப்படின்னு கண்ணை கசக்கி ஒரு மாதிரி விஜய் சார் அதை எதிர்கொள்ள முயற்சி பண்றாரு, அதை அவருக்கு சாதகமா மாத்திக்க முயற்சி பண்றாரு. அவ்வளவுதான். இவங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது ஒரே ஒரு பிளான் தான். நம்ம இதை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒரு ரீல்ஸுக்கு உண்டான கண்டென்ட்டை தேத்துறது மட்டும்தான் இவங்களோட பிளான். விஜய் சார் காவிரி கர்நாடகாவுக்கு போய் காவிரி பிரச்சனை சம்பந்தமா அங்க முதலமைச்சரை சந்திச்சுட்டு திரும்பி வரும்போது அப்படியே காவிரி தண்ணியை கக்கத்துல இடுக்கிட்டு வர்ற மாதிரியே ஒரு ஏஐ வீடியோவை ரெடி பண்ணி அதுக்கு பின்னாடி இந்த பாச்சா பாரு பாட்டை போட்டு விடுறது, இல்லைன்னா என்னதான் செஞ்சு புட்டேன் உங்களை முதலமைச்சரா ஆக்கி புட்டோம்னா அதை ஒரு அந்த பாட்டை போட்டு அதை ஒரு ரீல்ஸா ரெடி பண்ணி ஒரு 2 நாளைக்கு சோசியல் மீடியாவோ அதிர விடுறது. அதுதான் பிளானு. அதுக்கு தான் நாள் குறிச்சாங்க. ஆனா இயற்கை வேலையை காட்டிருச்சு. இவங்க கணக்கு தப்பா போச்சு. 4 நாளைக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருச்சு, எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருச்சு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ வந்து அவமானம்னு உருட்டுறாரு. இதுல இருக்கிற சுவாகமே என்னன்னா, கொடூரமே என்னன்னா, இது இதோட முடிய போறது இல்ல. இன்னும் கர்ண கொடூரமான விஷயங்களை எல்லாம் நாம பார்க்க இருக்கிறோம். அரசியல் மேடைகள்ல விஜய்னா அழுது புலம்புறது எல்லாம் நாம பார்க்க இருக்கிறோம். எனக்கு அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி பயமா இருக்குது. அதாவது இப்பயே மழை இல்ல, கடுமையான வறட்சி நிலவுது. இன்னும் ஒரு மாசம், அடுத்த ஒரு 30-40 நாட்களுக்கு தொடர்ச்சியா இதே மாதிரி மழை இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நீடிச்சதுன்னா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் கொடூரமாயிரும். தண்ணி பஞ்சமெல்லாம் பெரிய அளவுக்கு தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். அப்ப இவர் எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? பட்டுன்னு மேடையை போட்டு இதே மாதிரி தான் மூக்க சிந்துவாரு, கண்ணை கசக்குவாப்புல, இதே தான் நடக்கும். பாருங்க, எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? நான் ஆட்சிக்கு வந்ததுனால தான் நாட்டில் மழை பெய்யலையா அப்படிங்கிறாங்கங்க. நேரடியாக சொல்ல மாட்டாங்க, மறைமுகமா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் மூஞ்சிக்காக தான் நாட்டில் மழை பெய்யலையா? நான் என்ன பெய்கிற மழையை பாய போட்டு நானா தடுத்தேன்? கொற்ற மழையை தட்டை வச்சு நானா தடுத்தேன்? நான் மழை பெய்யணும்னு தான் நினைக்கிறேன், பெய்ய மாட்டேங்குது. பாருங்க, உங்களுக்காக நான் எத்தனை அவமானத்தை தாங்க வேண்டியதா இருக்குது. மழை பெய்யாத பழியெல்லாம் சுமக்க வேண்டியதா இருக்குது. ஆனாலும் இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். உங்களுக்காக இந்த அவமானம் மட்டும் இல்லை, இன்னும் எந்த அவமானத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கிறேன். என்னை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் போவேன், நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு அழுது புலம்பதான் போறாரு. அந்த கன்றாவியெல்லாம் நாம பார்த்து தான் ஆகணும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, மழை பேஞ்சிட்டா பரவாயில்லைங்கிறேன், கொட்டி தீர்த்துட்டா பரவாயில்லைங்கிறேன். இயற்கையோட அந்த பெருங்கருணையும் பேரன்பும் நம்ம மேல வந்து விழுந்துட்டா பரவாயில்லைங்கிறேன். அடுத்த 10-20 நாளுக்குள்ள பெரிய அளவுக்கு மழை கொட்டி தீர்த்துருச்சுன்னா இந்த கன்றாவியில் இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கலாம். இந்த கன்றாவி பேச்ச காதுல கேட்கறதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். விஜய்னா அரசியல் மேடைகள்ல அழுது புலம்புற அந்த கன்றாவி எல்லாம் பார்க்கறதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். பார்க்கலாம், இயற்கை கருணை காட்டுமா என்னென்ன. இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி வரலாம், அப்பயும் பல கன்றாவிகள் நடக்கதானே செய்யும். அந்த பக்கம் தவக்கன்ஸ் எல்லாம் எங்க அண்ணன் மனசுக்காக தான் மழை பெய்யுது. இதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல மழையை கண்டீங்களா, தண்ணியை கண்டீங்களா, என்னத்தை கண்டீங்க? எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆனதை பார்த்து தான் இயற்கை அப்படியே அழுது புலம்புது, ஆனந்த கண்ணீர் வடிக்குது, அதனாலதான் பொத்துக்கிட்டு ஊத்துது. எப்படியே எங்க அண்ணன் மனசு அப்படிற அப்படிங்கிற அந்த கன்றாவி பேச்சையெல்லாம் கேட்டுதான் ஆகணும்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கன்றாவிக்கு அந்த கன்றாவி பரவாயில்ல, ஏன்னா அது கர்ண கொடூரமானது. இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. இதுக்கு ஒரு மாதிரி நாம தயாராயிட்டோம். அதனால இந்த கன்றாவிய ஒரு மாதிரி சகிச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால மழை கொட்டட்டும், நம்ம காதுகள் கண்கள்லாம் காப்பாற்றப்படட்டும், அதுவே இயற்கையின் நியதியா இருக்கட்டும், இயற்கை விதித்த விதியா இருக்கட்டும்ங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.